I got a new job offer. Really? Where is it? A job? Tell us. Is it far from here? It's in Mumbai. A good opportunity. We'll manage. அழகே அழகு சீரியல்ல இருக்கிற மாமியார் மாதிரி யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. கருத்து தெரிவிச்சிருங்க கமெண்ட்ஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஆமாங்க, எவ்வளவு பெரிய கில்லாடி தெரியுமா? துணிமணி துவைங்குது. நம்ம உண்மையிலே மதியா இது எவ்வளவு அடங்கி போகுது தெரியுமா? சரின்னு போய் துவைக்க போனா அண்டடாடு அண்டடாடு அப்படின்னு மனோரமா ஒரு படத்துல சொல்லும். அந்த மாதிரி அதெல்லாம் துவைக்க சொன்னா கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிடுறாங்க. என்ன இதை துவைச்சா என்ன அப்படின்னு சொல்ல மதியம் சும்மா விடல, மலரும் விடல. பாக்கியாச்சும் செம்ம குடுப்பு கட்டிடுறாருங்க. அப்பா, அவன் 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 உள்ள ஆடைய கூட துவைக்க மாட்டாங்களா என்ன? அலசி போட மாட்டாங்களா என்ன? இனிமே முடியாது மதி, நீ அதெல்லாம் செய்யாதம்மா. பாக்கியராஜு மலருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல. மதியம் அப்படியே பேசாம போயிடுறாங்க. என்னடா ஆளாளுக்கு கொம்பு சீவிட்டுறீங்களா? அடியே என்ன நினைச்சிட்டு இருக்க? அடியே மதி, இருடி, இந்த டாஸ்க்ல நீ ஜெயிச்சுட்ட, அடுத்த டாஸ்க் வைக்கிறேன்டி அப்படின்னு இந்த அம்மா சொல்லிட்டு போகுது. நல்லா சந்தோஷமா மலர் பாக்கியராஜிட்ட பேசுதுங்க. இங்க சுரேஷ் எதுவும் கண்டுக்கல, எதுவுமே சொல்லல. மாமியார் பாக்குது, என்ன இவன் இப்படி பொட்டிப்பாமா போயிட்டானே, என்ன பண்றது புரியலையே, ஆளாளுக்கு நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொரு விக்கெட்டா குறைஞ்சிட்டு இருக்கே நம்ம பேச்ச கேட்கறதுல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மதிக்கு ஷேர் பண்ண ஆள் இல்ல. ஆனா ரேவதி இருக்காங்கல்ல, ரேவதிக்கு மெசேஜ போடுறாங்க. ரேவதி மெசேஜ் போடுது. டிங் அப்படின்னு வருது. மலர் எடுத்து பாக்குறாங்க. ஏய், ரேவதி போட்டிருக்கா. என்ன பாக்கியராஜ், நீ அதெல்லாம் தலையிடக்கூடாது, நீ கிளம்பு. என்ன போய் ஏன் மலர் இப்பெல்லாம் பேசுற? நானும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு 3 பேரும் மெசேஜ போட்டுக்கிறாங்க. ரேவதி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு உன் அண்ணன் சூப்பர் காரியம் பண்ணிட்டாரு அப்படின்னு மலர் பேச, என்ன அண்ணி அப்படின்னு நடந்ததை சொல்ல, சூப்பர், எங்க அம்மா இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது, ச்சே, இதெல்லாம் அநியாயம் இல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கு, அதுவும் ஐயோ மதி சும்மா விட்டா 4 குடுப்பு கொடுக்க வேண்டியதானே. ஐயோ, ஏங்க நீங்க வேற சும்மா இருக்கையிலே உங்க வீட்டுல எல்லாரும் என்ன திட்டுறாங்க? இது மதி. உடனே மலர் இருந்துட்டு, ஆமா நானும் அதான் சொல்றேன், மதி 4 குடுப்பு கொடுத்துருக்கணும். மலரு, என்னக்கா என்ன? அக்கா, நான் கொடுத்தா வாங்கிட்டு விடுவாங்களா என்ன? சும்மாவே ஆடுவாங்க. சரி புரியுது, இருந்தாலும் நல்லா சுருக்கணும். பாக்கியராஜனே, நீ கேட்ட வரைக்கும் சந்தோஷம். அந்த அம்மா இருக்கே, எனக்கு அம்மான்னு பாக்குறேன். ஐயோ ரேவதி, பார்த்து பேசுங்க. ஏன்? அப்புறம் அண்ணன் இருக்க போறாரு, ஏதாவது சொல்ல போறாரு. அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அவரு இங்க வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேச, கரெக்டா தங்கராஜ் வாசல் நிக்க, ஐயோ அப்படின்னு போனை ஒளிச்சு வச்சுட்டு, ஒண்ணும் இல்லைங்க, சரி ஒண்ணு இல்லாட்டி பிரச்சனை இல்ல, போய் டீ போட்டு கொண்டா, சரிங்க அப்படின்னு போயிருது. போனதுக்கு அப்புறம் போனை எடுத்து பார்த்தா செம்ம காண்டாகிறாரு. அடுத்த செகண்ட் குடிக்க கூட இல்லைங்க, வாடி அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. ஏங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கூத்தாடி அடிக்கிறீங்க அப்படின்ட்டு வேகமா கூப்பிட்டு போறாரு. ஐயோ நடுங்கி போகுது. வீட்டுக்கு போனா எல்லாரும் முன்னாடியும், அத்தை இங்க வாங்க, மாமா இங்க வாங்க, இங்க வீட்டுல 3 பொம்பளைங்களை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க தெரியுமா? என்னமா அப்படி சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படிங்கல, இங்க பாருங்க அப்படின்னு போன காமிக்கிறாங்க. அடியே நீலாம் நான் பெத்த புள்ளையாடி, ஒரு அம்மா பார்த்து என்னென்ன பேச்சு பேசுற? அம்மா, நீ அம்மாவா இருந்தா நான் அப்படி பேச மாட்டேன், நீ அம்மாவா இருக்கிற. என்னன்னு இருக்கேன், நான் பேயா இருக்கேனா? இல்லம்மா. அப்புறம் என்னன்னு இருக்கேன்? பிசாசா இருக்கிற போ, நான் இதை எப்படி வெளில சொல்லுவேன்? என்னடி சொல்ற? இங்க பாருமா, நான் என்ன சொல்லிவிட்டேன்? நாங்க 3 பேரும் ஜாலியா பேசுறோம், இதெல்லாம் இவர் ஒட்டு கேட்டு இப்பெல்லாம் பேசுவாரா? ஏங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏய், உங்க அம்மா பாடி, அவங்கள பத்தி நீ குறை பேசிட்டு இருக்க. நான் அவகிட்ட சொல்லாம, உனக்கு வேணா அவங்க முக்கியம் இல்லாம இருக்கலாம், எனக்கு என் அம்மா அப்பா மாதிரி என் மாமியாரும் என் மாமனாரும். அத்தை மாமா சொல்லுங்க, நான் உங்களை அப்படியே நினைக்கிறேன். தம்பி, நீங்க தான் தம்பி, மாப்பிள்ள நீங்க தான் எங்க குல தெய்வம் அப்படி இப்படின்னு தங்கராஜ் மேல அப்படி ஒரு ஐஸ் கட்டி தூக்கி வைக்க, இவர் அவங்க மேல ஐஸ் கட்டியை வைக்க, இப்ப என்ன பண்ணலாம் ரேவதியை சொல்லுங்க. ஐயோ மாப்பிள்ள விடுங்க, அவ ஏதோ புத்தி கடத்தனா பேசிட்டா, இது அவளா பேசல, கூட இருக்குதுங்க 2 சேர்த்து ஏத்தி விடுதுங்க அப்படின்ட்டு. ஏய் மலர், இங்க வா, என்ன பேச்சு பேசிருக்கிற? என்ன பேசிருக்கீங்க பாரு அப்படிங்கிறாங்க. இல்லத்த, அது சும்மா ஜாலிக்கு பேசணும், வேற மத்தபடி ஒண்ணும் தப்பா பேசல. அது சரி, நான் பெத்ததை சொன்னா நீங்களா என்ன பண்ண போறீங்க? அதுவே இப்படி பேசுது, நான் பெத்தது சரியில்லை, வந்ததும் சரியில்லை அப்படின்னு மதி பாக்குது. அத்தை, நான் என்ன பண்ணேன்? என்னைய நீங்க பேசுறீங்க? நான் பாட்டுக்கு சும்மாதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்றெல்லாம் சீண்டாதீங்க. ஐயோம்மா மகாராணி, உங்களை ஒண்ணும் சீண்டலமா அப்படின்னுட்டு, மாப்பிள்ள நீ இதை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி இருந்து சாப்பிட்டு போலாம் இரு அப்படிங்கிறாங்க. தங்கராஜ் பாக்குறாரு, அதானே சாப்பிடுறதுக்கு தானே நான் வந்ததே அப்படின்ட்டு. என்னத்த சாப்பாடு ஸ்பெஷலா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சாப்பாடு சூப்பரா சமைச்சாச்சு, வாங்க எல்லாரும் உட்காருங்க, சுரேஷே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதை வந்துட்டேம்மா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி போறாங்க. அப்படியே மதி நிமிந்து பாக்குது. ஏன் என்ன எதுக்கு பாக்குற? நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலையே, ஆடிருவியே, உன்னை ஏதாவது சொன்னா நான் பாட்டுக்கு தாண்டி போறேன் அப்படின்னு சுரேஷ் மனசுல நினைச்சிட்டு போறாரு. மதி பாக்குது, என்ன இந்த ஆளு பயப்படுறாரு, இவரு பெரிய பூகம்பம் நினைச்சா அப்படி பச்சை
புள்ள மாரி பம்மிட்டு போறாரு. சரி, சரி மதி இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு அத மெயின்டெயின் பண்ணிட்டு போறாங்க. சாப்பாடுலாம் எடுத்தாந்து வைக்கிறாங்க. ஒவ்வொரு சாப்பாடா வைக்க, இங்க மதி என்ன பண்றாரு, என்ன பண்ணலாம்? இந்த மதிய அடக்கணுமே! ஏன்னா நல்லபடியா ராசியா போடான்னு அவங்க மச்சாங்காரரு சொல்லிர்றாருங்க. அன்பா எவ்வளோக்கு எவ்வளோ போறியோ, அவ உன் பேச்ச ஒரு வாட்டி கேட்டான்னா, அப்புறம் அடங்கி பஸ்பமா ஆயிருவாடா. அதுக்காண்டி டக்குன்னு ஓடி போய் மேல விழுகாதடா. அவள மனச மாத்து. உன் மேல நம்ம புருஷன் நல்லவன் அப்படிங்கிற எண்ணத்த கொண்டு வா. அப்புறம் தன்னால வந்துருவா அப்படின்னு சொன்னதுனால, இவள எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரது? முருகா எனக்கு ஒரு வழிய சொல்லேன் அப்படின்னு தவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பாடுலாம் வச்சுக்கிட்டு இருக்கையில, மதி அப்படின்னு கூப்பிடுறாரு சுரேஷ். என்னடா? யார்டா கூப்பிட்ட? ஏம்மா மதின்னு தானம்மா கூப்பிட்டேன். ஏம்மா? அவள ஏன்டா கூப்பிடுற? அவ என் பொண்டாட்டிம்மா. அவளத்தானே நான் கூப்பிடணும். அடுத்த வீட்டுக்காரைய கூப்பிட முடியும்? அ எதுக்குப்பா அவள கூப்பிட்ட? மதின்னு கூப்பிட கூட மனசு ஒத்து வர மாட்டேங்குதுங்க. ஒரு சில இடங்கள்ல அப்படித்தாங்க இருக்காங்க. பையன் மட்டும் தான் பேச்சே கேட்கணும். ஆனா மருமக மட்டும் தான் பொண்டாட்டி பேச்சே கேட்கணும்னு நெனைக்கிறாய்ங்க. ஊர்ல இருக்கவங்க முக்காவாசி பேரு. இப்ப மதின்னு கூப்பிட்டோனே, மதி என்னன்னு கேட்குது. எங்க 6, 7 தட்டு கொண்டு வா. சின்ன பிளேட்டு அப்படிங்கிறாங்க. சின்ன பிளேட்டா? ஏன்? கொண்டு வா. சொன்னா தான் கேட்பியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்களே மறந்துடுறாங்க. ஆனா இவரே எடுத்துட்டு வர சொல்றாரு. எடுத்து கொண்டு வை எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. நிமிர்ந்து பாக்க, சரி நீ வைக்காட்டி பரவால்ல நான் வைக்கிறேன். அப்படின்னு இவரே போய் எடுத்து வைக்கிறாரு. பாக்கியராஜ் கேட்குறாங்க, டேய் எதுக்குடா இது? என்ன அண்ணே மறந்துட்டியா? இதுல தான் போடணும் தெரியுமா? ஓ! அதுக்காடா? பாக்குது ஆத்தாக்காரி. சுரேஷு என்னடா? நீயும் உன் பொண்டாட்டி மாரி கொடி பிடிக்க ஆரம்பிக்கிறியா? ஐயோ! அம்மா அப்படிலாம் இல்லம்மா. இது அவ சொன்னது கரெக்ட் தாம்மா. நான் ஒரு இடத்துல போனேன். அங்கேயும் இப்படிதான் நடந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்கம்மா. மாமியாரு, மருமக, மாமனாரு. அந்த மருமகிட்ட கொண்டாம்மா தட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அவ கொண்டு எடுத்து வைக்கிறாங்க. நாங்க இங்க விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் சைடுல பாத்துக்கிட்டே இருந்தேன்ம்மா. அந்த குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா? அது மாரி நம்ம வீட்லயும் இருந்தா நல்லா இருக்குல்ல? அதுக்கு இருக்கவளுக வந்தவளுகளும் சரியா இருக்கணும். அதுதாம்மா நானும் சொல்றேன். இருக்கிறவங்களும் ஒழுங்கா இருந்தா, வர்றவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அப்போ உன் ஆத்தா நான் சரியில்லைன்னு சொல்றியா? அப்படிலாம் சொல்லலம்மா. ஏம்மா அதெல்லாம் பேசுற? சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட, இவரும் சுரேஷும் உட்கார்றாரு. மதி அப்படியே வாய பிளந்துட்டு பாக்குது. இவரா அந்த சொல்றது? ஆச்சரியமா இருக்கு. ஏன்டா நீயா? அப்படிங்கிற மாரி சுரேஷ பாக்க, மலர் பாக்குது. பரவாயில்லையே உனக்கு கோசம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கே. நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க தங்கச்சி, தம்பிலாம் சாப்பிடுறாங்க. தம்பி சாப்பிட்டுட்டு இருக்காரா, சுரேஷ் வராரு. இந்த தம்பி, தங்கச்சி எத்தன நாள் எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப அத கீழ எடுத்து போட போறாங்க. டேய் ஏன்டா கீழ போடுற? அறிவு இருக்கா உனக்கு? அப்படின்னு மண்டையில ஒரு போடு. அண்ணே ஏண்ணே அடிச்ச? வழக்கு தோசையில கீழ போட்டேன். எடுத்து மேல போடுறா. தட்டு வச்சிருக்கோம்ல. அப்படிங்கல சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு தட்டுல போடுறாங்க. அடுத்து பாக்கியராஜும் சரிப்பா நானே வச்சுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சுரேஷ் என்ன பண்றாரு, பாத்தீங்களா நானு தட்டுல தான் போடுறேன். அடியேய் என்னடி பண்ற? அப்படின்னு தங்கச்சி சொல்ல, அண்ணே நானும் தட்டுல தானே போடுறேன். அப்படிங்கல ரேவதி வந்துட்டு, சுரேஷு இங்க பாரு ஏச்சி பூரா இதுல தான் போட்டேன். தங்கராஜ் பாக்குறாரு. இந்த சமயம் அவங்க பேச்சே கேட்டணுமோ அப்படின்னு தங்கராஜுமே எடுத்து போட்டுறான்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து மாமியாரும் டக்குன்னு கீழ போட போறது. எனக்கு என்ன பயம்? அப்படின்னு கீழ போட போறாங்க. அப்படியே சுரேஷ் முறைக்க, மதி முறைக்க, ஐயையோ! இப்ப இவனு இருக்கானே, இவன் ஏதாவது அவளு சும்மாவே ஆடுவா. அவளுக்கு இப்ப சலங்க கட்டி விட்டேன். எதுக்கு இந்த வம்பு? இந்த கீழ போடுற தட்டுல தானே போடுறான். நம்ம என்ன மாடிப்படி ஏரியா போய் துணிய காய போட போறான்? அப்படின்னு அதுல போட புருஷன்காரன் மாமனார் பாக்குறாருங்க. லட்சுமி என்ன இது? இது என்ன புது பழக்கம்? ஒண்ணும் இல்லங்க. நல்ல பழக்கம் தானே. நல்லதை யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம், கேட்டுக்கலாம். தப்பு இல்ல. அப்படின்னு போட மாமனார் மட்டும் திருந்தவே இல்லங்க. நான் அப்படிதான் போடுவேன் அப்படின்னு போட பாக்குறாங்க மதி. சுரேஷ் என்ன பண்றாரு, ஐயோ அப்பா மட்டும் திருந்தவே முடியல. அப்பா என்னப்பா எல்லாரும் கேட்டாங்களே, நீங்க தட்டுல போடுங்கப்பா. டேய் நான் அப்படித்தான்டா போடுவேன். இஷ்டம் இருந்தா எடுக்க சொல்லு இல்லைன்னா போ சொல்லு அப்படின்றாங்க. இப்ப மதி என்ன பண்ணுது, சுரேஷ் வேகமா அப்பா அங்க போயில கைய புடிக்குது சுரேஷ் கைய. அப்படி பாக்குறாரு. விடுங்க எல்லாரும் கேட்டாங்கல்ல, அவரு கொஞ்சம் கொஞ்சம் திருந்துவாரு. சண்டை போட வேணாம் எனக்காண்டி அப்படின்னு மதி சொன்னோன்னா ஆடி போறாரு. நல்லா ஜாலியா அன்பா ரொமான்டிக்கா பேசுறாளே அப்படி ஒரு ஹாப்பி ஆகுறாரு சுரேஷ். என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் மதிய புரிஞ்சுக்கிட்டு சுரேஷ் நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.